ஹலோ எவ்ரிவன், யூஆர் வாட்சிங் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தமிழ்ல வந்து ஒரு மேட்ச் த ஃபாலோவிங்ஸ் தான். அதாவது ஒரு சொலவடை மாதிரி. இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதுக்கேத்த மாரி நம்ம என்ன ஒரு மீனிங்ல இருக்குன்ற மாரி. ஃப்ரேசல் வெர்ப் மாரி தான். இடியம்ஸ் அந்த மாரி சொல்லலாம். ஓகேங்களா? அதாவது ஊமை கண்ட கனவு போல. ஓகேங்களா? அதாவது ஊமை கண்ட கனவு போலன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இப்போ நம்ம கனவு கண்டோம்னா, நம்ம சொல்லுவோம். இப்போ ஊமை கனவு கண்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? சொல்ல முடியாது. ஸோ அதனால தான் ஊமை கண்ட கனவு போல. அது வந்து தவிப்பு. ஓகேங்களா? ஊமை கண்ட கனவு போல அப்படிங்கிறது வந்து தவிக்கிறது. அதுதான் வந்து ஊமை கண்ட கனவு போல. அடுத்து உடுக்கை இழந்தவன் கை போல. இது ஒரு திருக்குறள் தான் எல்லாருக்குமே தெரியும். உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே இடுக்கண் கலைதான் நட்பு. ஓகேங்களா? ஸோ இது வந்து நட்பு. ஓகேங்களா? அடுத்து வரையா மரபின் மாறி போல. வரையா மரபின் மாறி போலன்னும்போது மாறிங்கிறது மழை. ஓகேங்களா? மழை என்ன பண்ணும்? எல்லா இடத்துலயும் பெய்யும். அது வந்து நண்பன், பகைவன்லாம் பார்க்காது. எல்லா இடத்துலயுமே பெய்யும். ஸோ இது வந்து ஒரு கொடை. ஓகேங்களா? வரையா மரபின் மாறி போல. ஒரு நற்றிணையில கூட ஒரு பாட்டு வரும். இந்த பாரி மடமகள் பானுவதற்கு நீர் உலையில் நெல் கொண்டு வந்து குடுத்தாங்கன்னு சொல்லிட்டு, இந்த பாரியோட மகள் வந்து சொல்லுவாங்க. அத பத்தி சொல்றது தான். சரிங்களா? "வரையா மரபின் மாறி போலங்கிறது கொடை. ஒருமையில் ஆமை போல." இதுவும் ஒரு திருக்குறள் தான். "ஒருமையில் ஆமை போல ஐந்தலடக்கல் அகாணாம்." சரிங்களா? ஸோ இது வந்து அடக்கம். இது வந்து 4, இது வந்து 3. ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்னைக்கான ஒரு கொஸ்டின். ஓகேங்களா? உங்களுக்கான கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, "உள்ளங்கை நெல்லிக்கனி போல." அதுக்கான மீனிங் என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.